கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி தனுஷ் அவர்கள்கிட்ட ஒரு தடவையாவது ஃபோனில் பேசணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் எங்களோட பையன் தான் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்ட தம்பதி தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி. மதுரை மேலூரை சேர்ந்த இவங்க தனுஷ் எங்களோட பையன் தான், சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டை விட்டு ஓடிட்டாரு அண்ட் இப்போ கஸ்தூரி ராஜா அவர்கள்கிட்ட வளர்ப்பு மகனாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. கடைசி காலகட்டத்தில் அவர் எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இது சும்மா ஏதாவது ஃபேக் கேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சி விட்டுலான்னு தான் இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்க ஒரு சில ஆதாரங்கள் சப்மிட் பண்ணுறது ரொம்பவே விடாப்பிடியாக இருக்கவும் இந்த ஒரு கேஸ் மிகப்பெரிய அளவில் மக்களால் பார்க்கப்பட்டுச்சு. தனுஷ் அவர்கள் கூட கோர்ட்டுக்கு போயிருந்தாரு அண்ட் அப்போ தனுஷ் அவர்கள்கிட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு கதிரேசன் மற்றும் மீனாட்சி தம்பதி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கூட ஃபோன்லேயாவது ஒரு தடவையாவது பேசணும், பார்க்க எங்கள் பையன் மாதிரி இருக்காரு, படங்களில் பார்த்துருக்கோம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் நேரில் பேசணும் அப்படின்னு நினச்சி கேட்டிருக்காங்க. அவங்க வக்கீல் மூலியமாக கூட இந்த ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்கிறதுலாம் ஓகே, அது லீகல் தான், ஆனால் அவர் பேசணுமா வேணாமா அப்படிங்கிறது அவரோட பர்சனல் விருப்பம், இப்படியெல்லாம் கோர்ட்டில் கேட்டு அவரை பேச வைக்க முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் மிகப்பெரிய ஒரு விஐபி, அவர்கிட்ட ஈஸியெல்லாம் ஃபோனில் பேசிட முடியாது, அவராக மனசு வச்சாதான் உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அண்ட் அப்போ ஃபோன் பேச முடியாமல் போயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸ் வந்து யார் வின் பண்ணாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும், தனுஷ் அவர்கள் தான் வின் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கதிரேசன் அவர்கள் ரொம்பவே உடல்நல முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது கூட என் பையனோட குரலை ஒரு தடவையாவது நான் கேட்கணும், அவர்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கதிரேசன் அவர்கள் அவங்களோட ஒய்ஃப் மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காரு. இந்த கேஸ் போட்டதிலிருந்தே எப்படியாவது தனுஷ் அவர்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு அவர் ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. கடைசியாக இறந்து போகிறதுக்கு முன்னாடியாவது பேசிடணும் அப்படின்னு அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கடைசி வரைக்கும் தனுஷ் அவர்கள்கிட்ட கடைசியாக பேசவே முடியல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை அவங்களோட ஒய்ஃப் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது வெளியாகி பார்க்குற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களோட விவாகரத்துக்காக கோர்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தது இப்போ அக்டோபர் 7ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற நியூஸ் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. ஆக்டர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க இரண்டு பேருமே பிரிய போகிறோம் அப்படின்னு 2022ஆம் ஆண்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து 2 வருஷமாக 2 பேருமே தனியாக தான் இருந்து வந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகாது அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு நிலையில் இவங்க 2 பேருமே ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மியூச்சுவலாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு கேஸ் இப்போ நீதிமன்றத்துக்கு போயிருந்துச்சு. அங்கே என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி இந்த ஒரு கேஸுக்கு நேரில் வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அக்டோபர் 7 நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் 2 பேருமே கோர்ட்டில் ஆஜராக போகிறாங்க. அன்னைய ஹியரிங்கே அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிருமா, இல்லைனா 2-3 ஹியரிங் அப்புறம் அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன இருந்தாலும் இவங்க 2 பேருக்குமே தோலுக்கு மேலே வளர்ந்த பையன் இருக்காங்க, கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட தாட்டாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.